நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப என்னை பிறந்ததுலேருந்தே வளர்த்த மாதிரி இருக்கு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க சார். எங்களுக்கும் நாங்கள் ஏதாவது சொன்னாலும் சரி, அவங்களோட விளையாட்டு பயிற்சி அந்த மாதிரி விதனாலும் சரி, 2 பேருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்களும் அவங்களுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்புமே நாங்கள் கொடுப்போம். பசங்க 2 பேருக்குமே கொடுப்போம் நாங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகா, கண்ணகி நகர் இந்தியா டீமுக்காக விளையாடிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு அசோசியேஷனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். மிஸ்டர் பிரசிடென்ட் சோழிராஜா சார், அப்புறம் செக்ரட்டரி, தமிழ்நாடு செக்ரட்டரி சஃபிலா சார், சென்னை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி கோல் ராஜேந்திரன் சார், விநாயகமூர்த்தி சார், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களால தான் நான் வந்து இப்போ தமிழ்நாடு விளையாடி இப்போ இந்தியாவுக்காக செலக்ட் ஆகி போயிருக்கேன். நான் அண்டர் 18 நேஷனல்ஸ் வின் ஆனோம். அப்போ சார்லாம் சொன்னது இது வந்து உனக்கு 100% மெரிட்ல கிடைச்சது. அதனால நீ உன்னுடைய ஃபுல் பெஸ்ட்டை கொடு. யாரும் அந்த மாதிரி காசு தராங்க அப்படி எதுவுமே நீ வந்து இது பண்ணாதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட மெரிட் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கான்ஃபிடென்ட்டாக அனுப்பிச்சாங்க என்னோட தமிழ்நாடு அசோசியேஷன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது. அப்புறம் நம்ம எஸ்ஜிஐடி கோச் கவிதா மேம், நம்ம கண்ணகி நகரில் மேட் வசதி இல்லாததுனால மேம் எஸ்ஜிஐடியில் கூப்பிட்டு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க இந்தியா கேம்ப்காக. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுனால இந்தியா கேம்பில் கவிதா மேம் ரொம்ப நன்றி. தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க எல்லா விதமாகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் எஸ்ஜிஎஃப்ஐ நேஷனல்ஸில் கோல்டு வின் பண்ணியிருந்தேன், கேப்டனாக போயிருந்தேன். அப்போ என்னை சுற்றுலா கூப்பிட்டு போயிருந்தாங்க. சிங்கப்பூர் போயிருந்தேன். நம்ம சார் வந்திருந்தார், எஜுகேஷன் மினிஸ்டர் சார் வந்திருந்தார் கூட சிங்கப்பூருக்கு. ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஸ்கூல் ஹெச்எம் ரொம்ப நன்றி சொல்லணும். கண்ணகி நகர் ஸ்கூல் ஹெச்எம்க்கு, பிடி சாருக்கு, பாஸ்கரன் சார். பிடி சார் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்து எனக்காக நிறைய லீவ் வாங்கி கொடுப்பாங்க, நிறைய ஸ்போர்ட்ஸுக்கெலாம் அனுப்பி வைப்பாங்க. அதனால் எங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது எனக்கு. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்தியன் டீம்ல ஒரு தமிழக வீராங்கனை இடம்பெற்றிருக்கீங்க. எப்படி இருக்கு? அதே போல வைஸ் கேப்டனாகவும் பணியாற்றி இருக்கீங்க. அந்த தருணம் எப்படி சொல்லுங்க? இது எங்களோட பெரிய கனவு. எங்க கோச் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப என்னை பிறந்ததுலேருந்தே வளர்த்த மாதிரி இருக்கு. எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எங்க அப்பா அம்மாவே எங்க கோச் தான் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை ட்ரெயின் பண்ணது எங்க கோச் தான். நான் எங்க போனாலும் வந்தாலும் எங்க கோச் கிட்ட அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோ இதுவாக இருக்கும். நான் காலையில ப்ராக்டிஸ் லேட்டா வந்தா கூட நீ லேட்டா வந்துதான் இந்த மாதிரி இந்தியா விளையாட போறியா அப்படின்னு கேட்பாங்க. தினமும் லீவ் போட்டாலுமே இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துதான் நீ இந்தியா விளையாட போறியா, இப்படிதான் நீ தோனி ஆக போறியா, இப்படிதான் நீ ஆக போறியா அப்படின்னு கேட்பாங்க. எங்க கோச்சுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எஸ்டேக்கு 6 வருஷம் படிச்சிருந்தேன். 2019 25 படிச்சிருந்தேன். கோச்சாக இருந்த நாகராஜ் சார், நாகேஷ் கோச்சுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுமாதிரி தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகம் தலைவர் சோழிராஜா அவர்களுக்கும், சவிகுல்லா சார் அவர்களுக்கும், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ராஜேஷ் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுமாதிரி எங்கள் கிளப்பு ஏஎம்சி வருவோம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் வீட்டில் வணக்கம் சார், என் பேர் சரண்யா. நாங்கள் கண்ணகி நகர்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் பாப்பா வந்து கார்த்திகா, அவங்கள வர வைக்க தான் சார் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எங்களுக்கு. அவங்க இந்த அளவுக்கு வந்திருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கு, உண்மையா இருக்கு. ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க சார். எங்களுக்கும் நாங்கள் ஏதாவது சொன்னாலும் சரி, அவங்களோட விளையாட்டு பயிற்சி அந்த மாதிரி விதனாலும் சரி, 2 பேருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்களும் அவங்களுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்புமே நாங்கள் கொடுப்போம். பசங்க 2 பேருக்குமே கொடுப்போம் நாங்கள். அவங்களுக்கு வந்து இப்போ பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க, கிரவுண்டு கேட்டிருக்காங்க போல, அது பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி எனக்கு தெரியல. அது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இன்னும் நிறைய பிள்ளைங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். சந்தோஷன்றதோட பெருமை ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு இல்லை, எல்லாருக்குமே நிறைய பெருமை இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நான் சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறேன்.
அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா சார் சப்போர்ட் நான் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல சரியா. ரொம்ப மகிழ்ச்சி. என்னில் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, எங்க சார், இன்ஜினியர்ஸ் அது மாதிரிலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணுவாங்க. நல்லா இருக்கேன், என் பொண்ணு தான் சூப்பராக ஆடுது, உங்க பொண்ணு கார்த்திகா பொண்ணு விளையாடுது அப்படிதான் சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம். ரமேஷ், கண்ணகி நகர்.